ஆமா விளாக் எடுத்துடலாமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலு. பாருங்க மக்களே, எங்க பாரு மாப்பிள்ள. வணக்கங்க மாப்பிள்ள. ஓகே, இவர் வந்து எங்க ஊர் ஆனழகன். சொல்லுங்க. இவர் அனைத்துல அழகன், இவர் அகில உலக அழகன். சரிங்களா? சரி, ஓகேங்க மக்களே. நம்ம வந்து மனதளவில் அழகன். சரி, ஓகேங்க மக்களே. இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம ஏரியாவில் நத்தக்கடையூர்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம். அது ஒரு காலத்து ஈரோடு மாவட்டமாக இருந்துச்சு, இப்போ திருப்பூர் மாவட்டமாக இருக்குது. அங்கே வந்து நத்தக்கடையூர், ஓகேங்களா? திருப்பூர் மாவட்டம் நத்தக்கடையூர். ஈரோடு திருப்பூர் பாடுறீங்களா? அது நொய்யில் பாடுறது. நத்தக்கடையூரில் ஸ்போர்ட்ஸ் கடை ஒன்று வச்சுருக்காரு. எப்படின்னா டிஷர்ட்டு, சாக்ஸு, அப்புறம் ஷூவு, நிறைய எக்ஸட்ரா அதெல்லாம் வச்சுருக்காரு. நாம் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 1 வீக்காக வந்து ரன்னிங் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த டைம்னால விடாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக பேச விரும்பலை. சரி, ஓகே. அதனால் வந்து வெறுங்கால செப்பலை போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வெறுங்காலில் ஒன்று, அப்புறம் கல் குத்துன்னு சொல்லிட்டு செப்பலை போட்டு ஓடுறது கொஞ்சம் கால் லைட்டாக பெயின் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ரன்னிங் ஷூ மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் கிளம்பிட்டோம். ஓகேங்களா? ஆளுக்கு ஒன்று கையில் பிடிச்சிட்டு வந்துடுவேன். நீங்கள் வந்து ஷூலேஸை கையில் பிடிச்சிக்கங்க. ஒருத்தர் ஷூ, இன்னொருத்தர் ஷூலேஸ் அப்படி பிடிச்சிக்கலாம். சரி, ஓகே. காமெடி இல்லைனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதை நான் வந்து மதிக்கிறவன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் பெல்ட்டு மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. கேஸ் ஓட்டுறவங்க தானே ஓடுற சீட் பெல்ட்டு. கரெக்டாக கட்டுவிட்டா? கேஸுக்கே கேஸா? போட மாட்டானுங்க, இவனுங்களே ஓட்டுருவானுங்க. போயிட்டு பேரை மட்டும் மாற்றி இந்த மாதிரி இல்லை, நீ இது போய் ஷார்ட்ஸை எடுத்து போடு. என்னைக்காவது ஒரு நாள் போட மாட்டேவில்லை, நீக்கே மாட்டிக்குவியா? எதுக்குங்க மக்களே, நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். அப்புறம் சரணே சொல்லுங்கப்பா, லைஃப்பில் எப்படி மாப்பிள்ள போயிட்டு இருக்குது? மயிர் மாதிரி இருந்ததுயா. மாப்பிள்ள சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மக்கள் பின்னாடியே உட்காந்துருக்கான் பாருங்க, சரண். அவன் தான் நம்ம பார்ட்னர். நல்லா ஆள் ஃபிட்னஸாக ஃபிட் பாயாக உட்காந்துருக்கான்ல அவன். ஆமா, கீழே காட்டிடுறீங்க. சிங்கிள் பேக்கா வச்சிருக்கிற ஹெவி பேக்கு. சரி, ஓகே மக்களே. ரோடு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் மெதுவாக பார்த்து கிராஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு கேமராமேனை வந்துருட்டா மாப்பிள்ள. நீங்க ஒரு சுத்தி கவர் பண்ணிட்டே இருக்கிறாரா? இனி நம்மளை பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை மாப்பிள்ள, தடுக்கிறதுக்கு. சரி மாப்பிள்ள, இந்த தடவை 6 பேக்ஸு வச்சே அதுக்கு சொன்னியா? டிரைவிங்க்கு சொல்கிறேன். ஓகேவா மாப்பிள்ள? இந்த டைம் நம்ம 6 பேக்ஸ் வைக்கிறோம். என்ன கேப்பு? ஓகே, ஒரு சவுண்டு தான் வருது. எப்படி சிக்கிருக்கிற பார்த்தீங்களா? ஏன் மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வச்சிடலாம். அவ்வளோ கன்ஃபார்ம் மாப்பிள்ள. இந்த டைம் வைக்கிறோம். இது நான் வரைக்கும் மக்களே நானும் வந்து பார்த்துட்டேங்க. ஆரம்பிக்கிறது 10 நாள் செய்கிறது, 5 நாள் செய்கிறது, விட்டுறது. இந்த டைம் விடாமல் செய்யணும். அதில் வந்து நான் இந்த டைம் எனக்கு என்ன நம்பிக்கை, இன்னொரு ப்ளஸ் நம்பிக்கை அப்படின்னா, நம்ம கூட வந்து ஒரு என்ன சொல்றது, சொல்றாமாப்ல. இன்னும் வேற ஏதாவது சொல்லி கொளுத்தி விடு. இவர் தான் ட்ரெயினர் ப்ரோ. ஓ, எல்லாமே இவர் தானா? ஷார்ப்பா 5 மணினா எந்திரிச்சு வந்து ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இல்ல மாப்பிள்ள சரணே நாளைக்கு பாப்பாங்கல்ல, காலையில கண்டினியூ பண்ணுவோம். குழந்துருவேன் நானு. டேய் இல்ல, நாளைக்கு நான் லீவு. இன்னைக்கு தான் லீவ். வாரம் திங்கக்கிழமை நாங்கள் லீவு மக்களே. ரெஸ்ட் டே. வாரத்தில் 6 நாள் ஒர்க் அவுட் செய்கிறோம். 7வது நாள் விடுமுறை. ஓகே மக்களே, ஃபைனலி கேஸ் அடிக்க வந்துட்டோம். சரிங்களா? கேஸ் அடிச்சு போயிடலாம், வண்டி கேஸ் கம்மியாக இருக்குது.
மக்கள்ஸ் 500க்கு கேஸ் அடிச்சுட்டு கம்னு கிளம்பலாம். இது ஏன் கீழே பிடிச்சி வச்சிருக்கிறேன்னா, இந்த 2 ஸ்பீக்கர் போட்டோம்ல, அன்றைக்கி வேலை செய்யும்போது போட்டோம்ல, அதில் வந்து வெயிட் ஆகிருச்சு. ஸோ அதனால் விட்டோம்னா கீழே வந்துடு. கையிலே பிடிச்சிட்டு போனீங்களா மாப்பிள்ளைங்க வாங்க. இல்லை மாப்பிள்ள, ஏன் அவ்வளோ பிடிக்கிருக்கா? மக்கள்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனுங்க ஆஃப்லைனில் கலாய்ச்சிட்டானுங்க. 500 ஷூ எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய்க்கு கேஸ் போட்டு போகிறான்டா அப்படிங்கிறானுங்க. உண்மையாலும் சொல்லப்போனால் இது பேட்டரி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தால் அழகாக போயிட்டு வந்திருக்கலாம் மக்களே, பிரச்சனை இல்லை தான். இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களோடு இப்படி பயணிச்சு, சரி ஒரு விளாகாகவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மட்டும் பார்க்கல நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் நைட்டில் கிளம்புறோம். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அப்படி தானுங்க? சைலண்ட் ஆயிட்டீங்க. ஒரு கோரியே பேசிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ள. போலாங்களா? சரிங்க முன்னாடி சரி சரிங்க மக்களே. உறஞ்ச மாதிரி இருந்தாலும் பேர் தெரியலையே. கதை உடச்சு போடாதா டேய். ஜேபி வரண்டா மாப்பிள்ள. அடி வேலை சரி இங்கே ஏறா டேய். போயிட்டு வரல பிக்கப் பண்ணிக்கிறோம். மகள்ஸ் நாங்கள் நிறுத்தி உச்சா போனோமா, அப்போ காருக்கடி ஒரு குச்சி மாட்டிக்கிட்டான். கவக்குச்சி கவட்டைக்கடியில் கவட்ட சந்தில தான் தூக்கிட்டு வந்துச்சு. அப்படியே விட்டு போயிருந்தா என்ன மாப்பிள்ள பண்ணுவேன்? மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட வந்து மல்லு கட்டுறக்கு இங்கேயே அங்கே வந்து டேய் அவனுக்கு பாலம் இருந்தா போதும். படுத்த செகண்ட்ல தூங்கிடுவியா? நல்லா யோசிக்க வேண்டாம். ஒரே நிமிஷத்துல தூங்கிடுவியா? எப்படி தூங்குவானே தெரியல மக்கள்ஸ். காலையில் எந்திரிச்சு வந்துருவேன், ஏதோ ஒரு பஸ் பிடிச்சி. ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள்ஸ். ஃபைனலி ரீச்டு நத்தக்கடையூர் ஜங்ஷன். சரிங்களா, சரிதா? இங்கே பாருங்க மக்களே, பங்கு நத்தக்கடையூரில் வந்து பங்குக்கு ஆப்போசிட்டு அப்படின்னாரு. பங்கு ஆப்போசிட் எங்கே இருக்குது? மேபி முன்னாடி போகணுமோ? மக்கள்ஸ் பங்குக்கு ஆப்போசிட்டு அப்படிங்கிறதுனால பங்க்லேயே கொண்டாந்து வண்டியை போட்டாச்சு. நம்மால் வந்து லுங்கியில் வந்திருக்காரு தலைவர். இன்னைக்கு தான் சரண் லுங்கி கட்டி நான் பார்க்குறேன். மாப்பிள்ள வேட்டி கேட்டேன், என்ன புரியல? ஒரு குடும்பஸ்தனாவே உணர்றான். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? அவளை வேட்டி மடிச்சு கட்டு மாப்பிள்ள. தொட தெரியும் மாப்பிள்ள, அவனுக்கு கொஞ்சம் கூச்சம். ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்போர்ட்ஸ் கடை நேரத்தில் பூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் வந்து அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. கூட இருக்கிற பார்ட்னர் வந்து இங்கே இருக்காராமா. அரை சட்டர் சாத்தி நிற்கிதுங்க பாருங்க முன்னாடி. சரிதா, இதுதான் ஸ்போர்ட்ஸ் கடை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? சரி ஓகே வாங்க போகலாம். ஓகே மக்கள், ஸோ பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். புல்ஸ் லேண்டு. சரிங்களா, புல்ஸ் லேண்டு ஸ்போர்ட்ஸ் வேரு, டிஷர்ட்டு, அப்பர் லோயரு, ட்ராக் பேண்ட்ஸு, ஸ்லீவ்லெஸ்ஸு, என்னது ட்ராஃபீஸு, மெடல்ஸு, கபடி மேட் ஷூஸு, ரன்னிங் ஷூஸு, 99765 31952. சரிங்களா, ஓகே புல்ஸ் லேண்டு. ஓகேவா மக்களே? ஏன்டா வீடியோ எடுக்கிறேன்னு தெரிகிறீங்களாடா? சரி ரைட்டு, சரிங்க மக்களே வாங்க போகலாம். ஏன் மாப்பிள்ள நீ வந்து ஷூ வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்கியா? பக்கத்தில் பரோட்டா கடை பார்த்தேன் நம்ம. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறோம். சரி ரைட் மாப்பிள்ள, அவ்வளோதானே சாப்பிட்றோம். ஓகே ஓகேங்க மக்களே. ஓகே மாப்பிள்ள, ஷூவெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. சிங்கிச்சா இருக்கு ரெட்டு. இது வந்து என்ன கலர்னு தெரில, ஸ்கை ப்ளூ வித் க்ரீன் மாதிரி இருக்குது. இதில் என்ன ப்ரைஸ் பிள்ளை வருது? 700 ஓகே, எல்லாமே 700 சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு 700 ஒருத்தா? இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டியாக கேட்குறாரு இருக்கா?
கபடி மேக்ஸ் தான் இருக்கும் ரன்னிங் ஷூஸ் நார்மலாக தான் இருக்குங்களா? மாப்பிள்ள எப்படிங்க மாப்பிள்ள? ஏன்னா இது வந்து மக்கள் எப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, அதனால் அதனால் நம்மள்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு வாங்கின அப்படின்னா நல்லா தெரியும்னு சொல்கிறதுக்காக. மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி இருக்குது. ஓகே தான் பட் ஆனால் கொஞ்சம் இந்த நம்ம இருக்கிற ரெண்டு ஷூ கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி இருக்குது. இந்த இது இருக்கும் ப்ரோ. இந்த இருக்கு ஒரே பிராண்ட் சீகா. சரி சீக்கிரம். இது என்ன பிராண்ட் அது? என்ன சீகா சீகானா? இதே பிராண்ட் சீக்கிரம். ஓகே, எப்படி எடுக்கலாமா? கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா எடுத்துக்கலாமா? இந்த கலர் மக்கள் வந்து உன்னோட விருப்பம் மாப்பிள்ள. இந்த கலரு நல்லா இருக்குது, இது எடுப்போமா? பிளாக் வேணாம். மக்களே, நம்மால் ஜேபி வண்டியில் வர வாய் லவலவன்னு அடிச்சியா? சரி, இங்கே அவன்கிட்ட மைக் கொடுத்தேன். அவர் அப்படி வந்து அவன் பேச மாட்டேங்கிற சம்மந்தப்பட்ட ஆள் தான் பேசுகிறான். எந்தெந்த இடத்துல யார் யார் பேசணுமோ அங்கங்க பேசணும். கண்டிப்பா. ஸ்போர்ட்ஸ் பக்கம் இருந்தா இங்க வந்து பேசணும். கண்டிப்பாக. யாரா சொல்லுங்கடா. சிக்கிட்டு இன்னைக்கு க்ரீனா? க்ரீனா? இது ஓகே, நல்லா இருக்கு மாதிரி. மாப்பிள்ளைக்கு வந்து க்ரீன் கலர் தான் பிடிச்சிருக்குதுங்க மாப்பிள்ளை மக்களே. இதனால இதுவா ரெண்டு இது முட்டாள் பசங்க அதுக்கு கலர் எதுனாலும் ஓகே, ஒன்று தான் உனக்கு பிடிச்ச மாதிரி எடு. இல்லை ராசி நட்சத்திரம் கலர் இது மாதிரி கொஞ்சம் சூஸிங் எடுத்து வாப்போ. இது நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது. எதுனாலும் எனக்கு ஓகே. அழுக்காருது இது ஓகே அது ஓகே. அது எடுத்துக்கலாம். இது ஓகே, எல்லாம் பிளாக் எடு. சரி இது எடுத்துக்கலாம். சரி ஓகே டன். ஓகே மக்களே, இது 5 ஓகே நிமிஷத்தில் பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிருச்சு. ஆப்ஷனே கிடையாது. அவ்வளவுதான். அதான் ஷூ எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளோதான், அதுதான் பசங்க பர்ச்சேஸு. இது சாக்ஸ் இருக்கா? என்ன ப்ரைஸ் ப்ரோ இது? ஓகே இது 200. 200ங்களா? ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மக்களே. டிஷர்ட்லாம் ப்ரோ என்ன ரேட் வருது? டீ-ஷர்ட் 250. 250. மக்கள்ஸ் பார்த்துங்க, நல்லா தான் இருக்கு. கண்டா செடி பிராண்ட். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, அதே கஞ்சா மாதிரி செடிகள் தான். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். நம்ம பிராண்ட் வேண்டா. எங்கடா கஞ்சா செடி ஓட்டிருக்கு? இல்லையா? அது இதுவா? அடிடாஸ்ரா? அது அது வேற செடி மாதிரி வரும் மேடம் ஒண்ணு. ப்ரோ. அந்த லீஃப் மாதிரி இருக்குது, அது என்ன பிராண்ட் ப்ரோ? ஏய் இங்க தான்டா இருக்குது. அதுதான்டா அடிடாஸ்ல தான் அது இதுதான் சொன்னீங்க. ஏய் இல்லை, இன்னொன்று நான் பாருங்க மக்களே, இதை சொல்கிறானுங்க. இதை பார்த்து கஞ்சா செடி இங்கே வந்து ரைட்ரா. இது என்ன ரேட்னா வருது? 200 பரவாயில்லையா? நல்லா தான் இருக்கேன்டா. ஓகே, நல்லா எலாஸ்டிக், நல்லா எலாஸ்டிக் நல்லா இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். யூஸ் பண்ணுறது துணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. குவாலிட்டி வைஸ் ஓகே, சூப்பராக இருக்குது. ட்ராக்கிங் ரேட் வருது ட்ராக் 300. 300ங்களா? அது எக்ஸல். என்னடா ப்ரோ உனக்கு எல்லாம் கிடக்கும் ப்ரோ. எல்லாம் எடுங்க, எக்ஸ்எல் எடுத்துருக்கீங்க. ஏன் நான் ஏற்கனவே கடையில் வேலை செஞ்சது எல்லாம் பர்ஃபெக்டாக சொல்கிறேன். நீங்கள் நாளை என்னடா பார்த்தேன். சொல்கிறேன், ஒரே மாதிரி தான் இருக்கிறல்ல. என்னோட சைஸ் தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இன்னும் ஒன்று இதை தாண்டா ரொம்ப காலம் சொல்லிட்டு இருக்கிறான்டா. ரெண்டு ஒரே இடத்துல தாண்டாங்கடா. சொல்கிறா. இது 300 ரூபாயா? நல்லா இருக்கு. ட்ராக் பேண்ட் 300 ரூபாய். டிஷர்ட்லாண்ணா? டீ-ஷர்ட் 250. டீ-ஷர்ட்லாம் இதுங்களா? ஓகே, நிறைய வச்சுருக்காங்க மகளே. இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெடி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கலாம். கடை சின்னதான், உள்ள சரக்கு நிறைய. ஓப்பன் பண்ணுங்க, பார்த்துருக்கேன். நிறையா தான் இருக்குது. அவர் எங்கள் வீட்டுக்கு போயிட்டாருங்களா? நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிட்டாருங்க. ரைட்டு. அந்த இருக்குதுன்னு ஐயா போட்டு தரலாம், கை மேலே வைக்கிறாங்க. தூக்கு கண்டென்ட் ஆகும். கண்டென்ட் ஆகுமாடே. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறவங்கள பக்கத்துலேயே இருக்கு. ரைட்ரா. ஆல்ரெடி அதுதான் போயிட்டு இருக்குது. ஆடிடெஸ்ட் இதெல்லாம் ஆடிடெஸ்ட் எது ஃபஸ்ட் காப்பியா இல்லை? இது ஃபர்ஸ்ட் காப்பி. ஃபஸ்ட் காப்பி. ஓகே ஓகே. பிராண்டு வந்து நம்மகிட்ட டெக்னோவில் இருக்குங்க. அதெல்லாம் ஒரிஜினல் பிராண்ட்ஸ். என்ன பிராண்டு? டெக்னோ ஸ்போர்ட்ஸ். டெக்னோஸ். ஓகே, அதெல்லாம் பிராண்டட். இதெல்லாம் ஃபஸ்ட் காப்பி. என்ன price ஆனால் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் காப்பினாலும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 400 நல்லா இருக்கு. இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பிராண்டு ப்ரோ? டெக்னோ ஸ்போர்ட்ஸ். டெக்னோ ஸ்போர்ட்ஸ். எல்லாமே ஒரிஜினல் பிராண்ட்ஸ். ஒரிஜினலா? ஓகே. எல்லாமே எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம எம்ஆர்பி வந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். எம்ஆர்பி வந்து 515 ரூபா போட்டிருக்காங்க. எம்ஆர்பியிலேருந்து 20% டிஸ்கவுண்ட். 400 பாயிண்ட்ஸ். 400. நீங்கள் மேக்ஸில் புளி மாப்பிள்ள நல்லா இருக்கு. இதெல்லாம் பஞ்சு மாதிரி குழுக்குன்னு இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது மக்கள். இது போட்டிருந்தா இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபீல் நல்லா இருக்குமா? இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான். சரி ஓகே சார்ண்ணே.
கலர் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, நிறைய கலர் இருக்கு. ஓகேவா? நல்லா இருக்கு. கடை சின்னதாக இந்த இருந்தாலும் மாதிரி எடுக்கிறியா இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கிறியா? இல்லை இதே போதும் இப்போதைக்கு. சரி ஓகே. சரி ஓகே அண்ணா, இந்த ஷூ மகளே சார் ஓகே தானே? ஓகே ஓகே நான் இதுண்ணா ப்ரோ அப்படியே கட் சாக்ஸு. கட் சாக்ஸ் எத்தனை 4 ஒரு 2 செட் வாங்கிக்கலாமா? ப்ரோ சாக்ஸ் என்ன ரேட் ப்ரோ வருது? பிளாக்காக ஒயிட்டாங்க ஒரு செட்டா? சிங்கிள் பீஸா ப்ரோ? பேர் தாங்க. பேருங்களா? 215ங்களா? இன்னும்ங்களா? நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு. எவ்வளோ எடுத்தது ரேட்டு கம்மி? ஓகேவா? நல்லா இருக்கும். ஓகே தான். ஓகேவா? இல்லை எவ்வளோ ஹார்டாக இருக்குது. இல்லை அதாவது கிளாத்து ஹெவியான கிளாத். அதான் ஹெவியான கிளாத்தை தான் சொல்கிறேன். நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே நல்லா இருக்குல்ல. 2 செட் வாங்க இருக்குமா? பேர் தானம்மா 115 ரூபாயாம்மா. ப்ரோ அதாவது சிங்கிள் பாக்ஸ் லெஃப்ட் ரைட் கொடுத்துரு அப்படி சொல்கிறீங்களா? ஓகே ஓகே. நான் பேரங்காடி டபுள் பாக்ஸ் இந்த உனக்கே நியாயம். எடுத்துருந்தாருன்னு கல்யாணம் அப்படிதான் பேசுவோம். சரி ஏதோ கொடுத்தாருன்னா கிடைக்கிறது லாபம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா கொடுத்தா தாண்டா வாங்குவானே, நீ பிடிங்கிட்டு போவையாட்டு இருக்குது. சரி ரைட்டுங்க நல்லா மக்களே. நல்லா போக இங்கே பாருங்க மக்கள் கலக்கலாம் ப்ரோ. அப்புறம் அடிக்கலாம், நானே அடிக்க வச்சு போகிறேன். அவர் மூஞ்சில வேற எடுக்கிறானே, மணி வேறு 10 மணி ஆச்சு பார்க்குறாரு. இங்கே பாருங்க மக்களே, கலர் கலராக வச்சுருக்காங்க. நிறையா டிசைன்ஸ் இருக்குது சரிங்களா மக்கள். ஃபைனலி இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஷர்ட்டை வந்து வியர் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஃபேஷனுக்காக போடுவோம்ல, இன்றைக்கி ட்ரெண்டிங் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுவோம்ல, இதை போட்டிருக்கும் போது ஒரு ஃபீலு சத்தியமே இதை போட்டிருக்கும் போது ரொம்ப வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு வைங்களா. இது வந்து அலையெல்லாம் பிடிச்ச மாதிரி, அது ஒரு மாதிரி உப்பசமாக ரொம்ப துணி வந்து ஹார்டாக இருந்துச்சுல்ல. ஆனால் இதை போடும்போது உண்மையாக நல்லா இருக்கா சார்? லைட் வெயிட்டாக இருக்குது. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரீனஸாக இருக்குது. அந்த போட்டிருக்கிற ஃபீலே இல்லாத மாதிரி நல்லா இருக்குது. ரியலி ஒர்க். 250ஆண்ணா? 250 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க. அதாவது இது வந்து வேணுன்னே சொல்கிறதில்ல மக்களே, நான் போட்டு உணர்ந்து என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி அடுத்து சாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு டிஷர்ட்டு, ஒரு சாக்ஸு, ஒரு ஷூ ஓகே யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா எகைன் கடைக்கு வரோம், எகைன் விளாக் அடிக்கிறோம். ஓகே மக்கள்ஸ், ஷூ ரன்னிங் ஷூ இது வந்து 700 rupees சரிங்களா. சேகா ஏன்னா சேகா ஓகே. சின்னதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாக்ஸு 200 ஓகே. 200 தான் உண்மையில் தான். அங்கே பாருங்க மக்களே, நல்லா எலாஸ்டிக் நல்லா இருக்குது, கிளாத் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 சாக்ஸு, அப்புறம் டிஷர்ட் இங்கே இருக்குது மக்களே. டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தேடிட்டு இங்கே போட்டோன்னே கலருக்கு மனசு வர மாட்டேங்குது, சத்தியமாக மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, போடுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஓகே நான் அவ்வளோதான் பில்லை போடலாம். போட்டுட்டே குளிமா நல்லா இருக்கும். பில்லை சொட்நீர் பாசனம் விளக்கேற்றி முதலாளி ஜெயபிரகாஷ் கொடுத்துருவாரு. ஜெயபிரகாஷ் அவர்கள் முதலாளி இல்ல அன்புடன் பே பண்ணுவார். ஓகேங்களா? 40 வேலை பில்லை போட்டுற வேண்டியது. மாப்பிள்ள நம்ம எப்படி பழகி இருக்கிறோம்? ஒன்றும் பிரச்சனை மாப்பட்டுட்டே சரி ரைட்டு. ஓகே மக்களே, ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு வந்தோம். வந்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு நமக்கு தேவையான ஒரு டிஷர்ட்டு, ஒரு சாக்ஸு, ஒரு ரன்னிங் ஷூ, 2 சாக்ஸு. சரி ஓகே அண்ணா, வேறு நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டிஷர்ட் லோயர் அதை தவிர கபடி தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா டைனாஃபிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் பேண்டேஜ்னு சொல்லுவாங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 1485 ரூபா. இது நீங்கள் மெடிக்கலில் போய் வாங்கினீங்க அப்படின்னா சும்மா ஒரு மீட்டர் கட் பண்ணி கொடுத்துட்டு 200 300 வாங்கிடுவாங்க. இது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பாக்ஸே வெறும் 250 ரூபா தான். இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. ஒரு பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 14 மீட்டருக்கு மேலே வரும். இது ஃபுல்லாகவே 250 ரூபா மட்டும் நம்மகிட்ட வரும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஸ்போர்ட்ஸுக்கு போகிற நீ கேப் இருக்குது, பிராண்ட் நீ கேப்பு. இது எல்லாமே ஒரிஜினல் பிராண்ட்ஸ் தான். ஏசிஎல் சர்ஜரி பண்ணவங்க, இன்ஜூரி ஆனவங்க, நீ இன்ஜூரி ஆனவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே 400 மட்டும்தான். ஓகே ஓகே. முட்டிக்கு போடுறதுங்களா? எம்ஆர்பி 500 வருங்க, நம்மகிட்ட 400 மட்டும்தான். முட்டிக்கு போடுறது அன்றைக்கி தானே? முட்டிக்கு போடுறது நீ கேப். ஓகே 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 ஓகே. அதுபோக ஸ்போர்ட்ஸு ஸ்கின் டைட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, டிஷர்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்குவாங்க. இது நம்மகிட்ட பிராண்டட் இருக்குது, கேப்டன் பிராண்டடு. இது 450 தான். ஆமாம் சொட்டிங்காக. ஆமாம் ஃபுல் ஹேண்டட் நல்லா ஆகுமா? இங்கே பக்கத்தில் வந்து ஒன்று பேசுங்க. மாப்பிள்ள அதான் சொன்னல மக்களே, ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. அது கபடிக்கு யூஸ் பண்ணுற மேட் ஷூஸும் நம்மகிட்ட இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லாமே இருக்குங்க. இதில் பிராண்ட் ஃபார்மான்னு சொல்லிட்டு இதெல்லாம் 750.
இதில் எதுக்கு யூஸ் பண்ணுறது? கபடி மேட்ச் ஒன்று. கபடி முதல்ல பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ மேட் வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் தான். கபடி, கொக்கோ, மேட்டில் யூஸ் பண்ணுற எல்லா இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஷூஸ். ஷூஸ், சாக்கிங்ஸ் இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க நம்ம. அதுபோல் நம்மகிட்ட கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ஆர்டரும் எடுத்துக்கலாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆர்டர்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு, கோயில் திருவிழா, அந்த மாதிரி எல்லா ஆர்டருமே நம்மகிட்ட பண்ணிக்கலாங்க. ஓகே. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணி தந்துடலாம். இல்லை ப்ரோ, இப்போ செட் ட்ரெஸ் அந்த மாதிரி கபடிக்கு தேவையானது ஒரு 10 பசங்க 5 பசங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் டிஷர்ட் அது மாதிரி ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். மினிமம் குவான்டிட்டி பண்ணால் அதுக்கு ஒரு 10 பீசஸ் நம்ம மினிமம் அடிக்கலாம். ஜெர்சியெல்லாம் பண்ணி தந்துருவீங்க. 4 to 5 days டெலிவரி பண்ணிடலாம். 4 to 5. நம்ம நீங்கள் என்ன டிசைன் தரீங்களோ அந்த டிசைனில் நம்ம பண்ணி தரலாம். சரி. டிஷர்ட்டு, லோயர், ஷார்ட்ஸு. இப்போ இந்த மாதிரி கூட கேட்டிங்க, இந்த மாதிரி கூட டிஷர்ட் ஒரு 10 பேருக்கு கேட்டிங்க அப்படின்னா பின்னாடி நேம் போட்டு லோகோ போட்டு வேணா கூட நம்ம பண்ணி வாங்கிக்கலாம். சரி ப்ரோ. மினிமம் என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது? மினிமம் 200லேருந்தே பண்ணிக்கலாங்க. டிஷர்ட் மட்டும் 200லேருந்து பண்ணலாம். ஓகே. கபடி செட் அப்படின்னா ஸ்டார்டிங் 250லேருந்து கூட பண்ணலாம். 250 ஓகே மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக இப்போ இந்த கடையை வந்து ஓவராலாக சுற்றி காமிக்க போகிறோம். நாங்கள் வந்து ஜஸ்ட் வாங்கிட்டு போகலாம்னு தான் நினச்சோம். அப்புறம் நம்ம அண்ணன் வந்து ஸ்டார்டிங்கில் பேசலை, அப்புறம் வைப்புக்கு வந்துட்டா அப்படி சரி இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோழி அமைக்கிறதா அண்ணன் அமைக்கியாச்சு. வாங்க அப்படி ஒரு ஓவராலாக இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாம். ஓகேங்களா அண்ணா? வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம பேருண்ணா? சதீஷுங்களா. நம்ம கடை லொக்கேட்டாக இருக்க இடம் இங்கே நத்தக்கடை இல்லைங்கண்ணா. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இருக்கும். திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். நாங்கையும் ஈரோடு டு அரசூர் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் கடை. ஈரோடு டு அரசூர் வழியில் நத்தக்கடை பங்கு ஆப்போசிட்ல ஹெச்பி பங்க். ஆமாம், ஹெச்பி பங்க், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட். ஓகேண்ணா. கடை சிறுசாக இருந்தாலும் உள்ள வந்து ஸ்டாக்ஸ்லாம் அதிகம். ஆமாங்கண்ணா. ஓகே, எல்லாமே இருக்குது. ஆன்லைன் ஆர்டர்ஸ் நிறைய போயிட்டு இருக்குங்கண்ணா. இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்கோம். ரெகுலராக அப்டேட் பண்ண அப்படின்னா நம்ம ஆன்லைன் பண்ணிக்கோங்க, கொரியர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா. கடை பேர் நம்மளது புல்ஸ்டன் ஸ்போர்ட்ஸ் வேறுங்க. கடை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9லேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்குங்க. எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே தாங்க. ஆன்லைன் ஆர்டர் எல்லா நாளும் பண்ணிக்கலாங்க. எல்லா நாளும். ஓகேண்ணா. அப்படியே வேறு என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஷூஸ்லாம் பார்த்தோம், வேறு இது என்ன? நம்மகிட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே. மேலே அப்பர் போட்டுக்கிறது அது நம்மகிட்ட இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டியிலே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 600 வருங்க அப்பர். ஓகே. நல்லா ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா என்எஸ் ஃபேப்ரிக்கில் உள்ள இன்னர் நெட்டோட வருங்க. இது போடுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஜிம்முக்கு காலையில் போட்டு போகிறீங்க, ஜாக்கிங் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்க, ஸ்போர்ட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ இவர் அண்ணன் வேணா ஒரு தடவை போட்டு தர சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் போட்டு போகிறேன். வாங்க ஜெப்பி, எல்லாருக்கும் சோற கை தட்டுங்க. எல்லாமே ட்ரையல் பார்க்கணும். நம்ம தான் போட்டோம். பில்லை மட்டும் பே பண்ணிட்டு வந்துருக்கு போகுது. நல்லா இருக்கா பையா? கோச் மாதிரி இருக்கிறதா? மாப்பிள்ள ஓகேடா, சூப்பர்டா. ஓகே மாப்பிள்ள. ப்ரோ அது என்ன ரேட் வருது? இது 600 வரும் ப்ரோ. 600. சார் இதெல்லாம் நம்ம போடுறோம், வாங்கி போடுறோம், டெவலப் பண்ணிட்டு. சார் அப்படியே வேற அப்படியே டக்குன்னு மக்களுக்கு புரியும் முடியல. இது அப்பர்ஸுங்க, இப்போ பார்த்தோம்ல அதுதான். இது பார்த்தீங்கன்னா கைக்கு ஸ்கின் டைட்ஸுங்க. அப்படியே நம்ம பார்த்தது ஃபுல் பாடி டைட்ஸுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு மட்டும் வருங்க. கைக்கு மட்டும். சைக்கிளிங்கு, ஜிம் யூசர்ஸ் எல்லாமே இது யூஸ் பண்ணலாங்க. ஓகே. நம்மகிட்ட ஸ்கிப்பிங் ரோப் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கேப்டன் பிராண்டு. இது எல்லாமே ஒரிஜினல் பிராண்டு தாங்க. அப்புறம் நம்மகிட்ட ஸ்போர்ட்ஸ் பேக் இருக்குங்க, கிட் பேக்கு. நம்ம காலையில் ஒர்க் அவுட்டுக்கு போகிறப்போ மினிமம் ஒரு ஷூ, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாங்க. கிட் பேக் எல்லாமே இருக்குது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஷார்ட்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஷார்ட்ஸ். இப்போ அண்ணன் கூட ஒன்று வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ் தாங்க இது. ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகே. அப்போது ஆர்டர் பேர்லாம் நம்ம கப்ஸு, மெமோண்டோ இது கூட எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இது எல்லாமே நம்மள ட்ராக்ஸுங்க. இந்த மாதிரி ட்ராக்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குங்க நம்மளதில். ஓகே. ட்ராக்ஸ் இருக்குங்க. ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸு ஜெர்சிங்க. ஓகே. இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸுக்கு மட்டும் தான் இருந்ததுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு நம்மகிட்ட இருக்குங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 2வது ஏஜ்லேருந்து 11வது 12வது ஏஜ் வரைக்கும் எல்லாத்துக்குமே கிட்ஸுக்கு இருக்குங்க நம்மளது எல்லாமே. ஓகே. மென்னுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த ஃபேப்ரிக்கில் பண்ணுறோமோ இது கிட்ஸுக்கு அந்த இதில் எல்லாமே இருக்குங்க. சூப்பர். ஃபுட்பால் ஜெர்சி நம்மகிட்ட இருக்குங்க. சரிங்க. இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் ஜெர்சிஸ் எல்லாமே இருக்குங்க நம்மகிட்ட. ஓகே. அது போக ஸ்லீவ்லெஸ் இருக்குங்க. ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அப்படியே ஃபுட்பால் ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்க. குட்டி பசங்கள்லாம் பார்த்தாங்களா, அவங்களுக்குலாம் பிடிக்கும்ல, அப்போ உள்ள வியர் பண்ணுறதுக்கு, டிஷர்ட்டில் வியர் பண்ணுறதுக்கு ஸ்லீவ்லெஸ் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் ஃபுட்பால் ஜெர்சி இருக்குது.
இதுவும் எல்லாமே 250 தாங்க. ஓகே ஃபுட்பால் ஜெர்சிஸும் நம்மளுக்கு 250 தான் வரும். சூப்பர். ஓகே பிரதர், அருமை அருமை. எல்லாமே ப்ரீமியமாக தான் இருக்குங்க நம்ம. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் எல்லாமே, ரன்னிங் ஷூஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க. ஓகே, இது ஃபுல்லாமே டிஷர்ட் கலெக்ஷன்ஸுங்க. டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் எம்எல் எக்ஸ்எல் அந்த மாதிரி. எம்எல் எக்ஸ்எல் XXL 3XL 4XL வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. ஓகே சூப்பர். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் அப்படியே பார்த்து இந்த டைனாஃபிக்ஸுங்க. ஓகே, ஆங்கிள் கிரிப் பேண்டு. ஓகே, ஷட்டில் இருக்குங்க. ஓகே, மாவிஸ் பிரான்ச்சில் 350 ஷட்டில் இருக்கு எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபுட்பால் இருக்குங்க நம்மளதுல. ஓகே, அப்புறம் நீ கேப்பு, எல்போ சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி காலுக்கு போடுவோமோ அந்த மாதிரி இது எல்போ சப்போர்ட் கைக்கு போடுறதுங்க. ஓகே. இந்த ரிஸ்ட்டுக்கு பிரதர் இங்கே ரிஸ்ட் சப்போர்ட்டு இருந்ததுங்க, மூஞ்சி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வாங்கிக்கலாம். இது ஷூ சாக்கிங்ஸுங்க. இது டைகா பிராண்ட், இதெல்லாம் ஒரிஜினல் பிராண்டு தாங்க எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 175 வருங்க. இது ஹைக் சாக்ஸுங்க. இது 115 வருங்க ஹைக் சாக்கிங்ஸ். ஓகே, இதில் ஒயிட்டு பிளாக் எல்லாமே இருக்குங்க. ஓகே, நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஆன்லைன் பேக் பண்ணி ஓகே, பிஓடி உங்களுக்கு அப்போதப்போ ஷேர் பண்ணிடுவாங்க, எல்லாமே பண்ணிக்கலாம். ரைட்டுங்க பிரதர். பரவாயில்லைங்களா கடை? பரவாயில்லைங்க. ஓகே சூப்பர். ஓகே மக்களே, ஓவராலாக வந்தோம், பார்த்தோம், ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணோம், முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே ஓகே, ஃபைனலி ஃபன் பண்ணுறோம் மக்கள்ஸ். ஓகே ஓகே மக்கள்ஸ், ஆசாசியாக வாங்குகிற ஐட்டங்கள் சரிங்களா, இதெல்லாம் போட்டு தான் நம்ம உடம்பு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு உதவுறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை மாற்றிடுவீங்கள்ல? மாற்றிடுவீங்கள்ல? என்ன மாற்றுவீங்க? பெரிய டிஷர்ட்டை வாங்கி வச்சிருக்கியா? ரைட்டு பிரதர். ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா? ஓகே. தீபாவளி ஆஃபர்லாம் இருக்கா? தீபாவளி ஆஃபர். ஓகே, அப்போ வந்து தீபாவளி டைமில் வந்து எடுப்போம். சரி, ஓகே ஓகே மக்களே. என்ன பிரதர்? சேனல் பேர் சொல்லி வந்தா? ஓகே மக்களே, ஒன்றில் மக்கள் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, அவங்க ரீசனபிளாக ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. சூப்பராக தான் இருக்குது. குறிப்பாக இங்கே பாருங்க, நான் போட்டோன்னே கல்ட்டவேல பாருங்க, நல்லா இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது உண்மையால் நல்லா இருக்குதா? இன்னும் சொல்ல. சரிங்க மக்களே. மக்கள் அவ்வளோதான் மக்களே, நம்ம அண்ணன் நம்மள லாஸ்ட்டாக கஸ்டமரை தாட்டி விட்டு கடையே இழுத்து சாட்டி விட்டார். ஓகே ரெடி. சொல்லிட்டேன் மக்கள்ஸ். அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அசோக் பாய் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றாரு, அது பார்சல் வாங்குறாரு. நான் மாப்பிள்ளைங்க வீட்டில் வந்து இப்போ வந்தால் பரோட்டா கேட்டே சாப்பிட்லாண்டா அப்படிங்கிற, அப்புறம் இல்லைனா நம்மள வீட்டில் சமையல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறியா? சேர்த்திக்கூடாது, ஏகப்பட்ட சாப்பிட்டு இருக்கிற குறைக்கணும் சாப்பிட்டு இப்படி வளர்ந்துட்டு இருக்குது. அதான் நான் சாப்பிடலாம் தான் மக்களை சொன்னேன். இவங்க தான் என்னன்ட்டாங்க, வீட்டில் சமையல் செஞ்சுருப்பாங்க, சோறு செஞ்சுருப்பாங்க, திட்டுவாங்க அப்படின்ட்டாங்க. மக்கள் அவ்வளோதான், ஓவராலாக பர்ச்சேசிங் முடிச்சுட்டு கெத்தாக கிளம்பியாச்சு. பரோட்டா கேட்டாங்க, சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டுறாங்க. நம்மால் வந்து டயட்டில் இருக்கிறேன். ஓகே, நீ என்ன பரோட்டா சாப்பிட மாட்டேங்கிற? நான் தான் ஃபர்ஸ்ட் டயட் ஆரம்பிச்சது இவனுக்கு முன்னாடி. என்னன்னா காலையில எந்திரிக்கணும், லைட்டா சாப்பிட்டு. ஓகே மக்கள்ஸ், இவங்களை கூட்டிகிட்டு வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடாம போகிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு தேங்காய் பால் அண்ணாச்சி போகிறாரு. இந்தாங்க சார். அண்ணா 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 சரிங்க, அப்படியே எடுங்க. தேங்காய் பால் இருக்கா? பரவாயில்லண்ணா. மக்கள்ஸ் ஃபைனலி, ஏன்னா இந்த டைமில் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வர டைமில் பேக்கரி எல்லாமே க்ளோஸுங்க. எல்லாம் இப்போ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டிருப்போம் இல்லைன்னா பரவாயில்ல, இது உடம்புக்கு நல்லா தானே. தேங்காய் பால் நான் போயிட்டு இருந்த வரை நிப்பாட்டிட்டோம். இதை பார்த்தோன்னா தேங்காய் பால் ஓட்டிருந்தாரா அண்ணா? பாருங்களே, அப்போ சிவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அரசலூருங்களா? சரி எவ்வளோண்ணா தேங்காய் பால்? 5 ரூபாய் கொடுக்குறேங்க, நான் வீட்டுக்கு தான் போகிறேன். சரி, அதனால் அப்போ மஞ்சதானா? சூடு கம்மியாக இருக்கிறது தான் பெட்ரு, நல்லது. சூடு கம்மியாக இருக்கிறது தான் அந்த மெழுகு டம்பாக நல்லது. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, தேங்காய் பால். இது எப்படி நான் தேங்காய் பால் அதில் மாவா? தேங்காய் ஆட்டி புளியுறதாங்க. தேங்காய் ஆட்டி புளியுறதுங்களா? தேங்காய் ஆட்டி புளியுறதுங்க. கருப்பட்டியா வெள்ளைங்களா? இல்லை வெள்ளம் தான். வெள்ளம் ஓகே. இல்லை, நான் சந்தை பண்ணிக்கிறேன். சந்தைக்கு இன்னைக்கு காங்கேயம் சந்தை இல்லைங்க, காங்கேயம் சந்தை. ஆமாங்க, காங்கேயத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன் ப்ரோ அசோக் ப்ரோ எப்படி இருக்கு? நீ ஜம்முன்னு இருக்குமே, உலந்தங்கஞ்சி மாதிரியா? செய்கிறேங்க. எங்கே இருக்கேன் எனக்கு மறந்துட்டீங்களா? மக்களே, உளுந்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் வெல்லம் போட்டு. உடம்புக்கு சத்துங்களா? கண்டிப்பாக அண்ணா. இந்த தேங்காய் பாலில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி எப்படி செய்கிறீங்க, இதனால் என்ன பெனிஃபிட்டு?
தேங்காய் ஆட்டி மிக்சியில் ஆட்டி புளியுறங்க. ம் ரெண்டாவது சுக்கு மிளகு, ம் ஏலக்காய், வெல்லம் அல்லது சர்க்கரை, கருப்பட்டி ஒன்றும் டேஸ்ட் மாறுங்க. ம் நம்ம என்ன வெரைட்டி உள்ள பண்ணுறோமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ம் 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 ஓகே, நல்லது உடம்புக்கு. உடம்பு நல்லது. ஓ ரைட்டுங்க, ஓகே சூப்பர். எப்படி பரவாயில்லைங்களாண்ணா? பரவாயில்லைங்க. ம் பரவாயில்லைங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தொழில்? நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் பண்ணுறேங்க. 17-18 வருஷமா? ஆமாங்க. சந்தைக்கு பண்ணுறேங்க. ஓ பரவாயில்லைங்க, சூப்பர். ஒரு தொழில் செய்கிறோம், நல்ல மக்களுக்கு கொடுக்குறோம். ஆமாங்க. நம்ம தொழில் செய்கிறோங்க, உணவுப் பொருள் கொடுக்கும்போது அதில் வந்து கலப்படம் எல்லாம் கொடுக்கும்போது நம்மளுடைய தொழில் ஆரம்பிக்கலாம். அங்கே ஒரு கான்செப்ட் எத்திக்ஸ். ஆக்சுவலாக நான் வண்டியில் டிரைவராக இருந்தேங்க. அதனால் வந்து நம்ம பல இடத்துல நம்ம உணவுப் பொருள் சாப்பிட்ருக்கோம். ஒன்றாண்டு சில பொருளில் உடல் உபாதையெல்லாம் அனுபவிச்சுக்கிறோம் இல்லைங்களா? நைட் ட்ராவலிங்கில் லைன் வண்டியில் ஓட்டையில் அந்த மாதிரிலாம். அதனால் நம்ம கொடுக்கும் போகிற பொருள் வந்து நல்ல முறையாக இருக்கணும். அதுங்கிறத ஒரு நல்ல பாலிசியாக வச்சு பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டிரைவர் தொழிலை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க, இது பரவாயில்லையா? பெஸ்ட்டாக இருக்கா? ஏன்னா இப்போ எனக்கு 45 ஆச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நைட் டைமில் ஓட்டுறதுலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அப்படியே இன்னும் ஆக்டிங் இருந்தால் போவாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மக்கள் உண்மையாலுமே ஒர்த்து சூப்பராக இருக்குது. எப்படி அவ்வளோ ஓகேவா? அருமையாக இருக்கா? இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா தேங்காய் ஒரு சில டைமில் நமக்கு இப்போ நம்மளே வீட்டில் இன்னமே டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்ற இதுவே நல்லா தான் இருக்குது. சுக்கு அந்த காரம் நல்லா இருக்குது. டேஸ்ட் உள்ள கடலப்பருப்பு போடுறீங்களாண்ணா? கடலப்பருப்பு கடலப்பருப்புலாம் வாய்க்கு வருது. சூப்பராக இருக்குது. நிலக்கடலை இருக்குமில்ல, மல்லாட்டாங்கொட்டைன்னு சொல்லுமில்ல, அது நீங்கள் விளக்கேற்றிங்க. நாங்கள் வாட்டுக்கு போயிருந்த மக்களே. முன்னாடி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா பசங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம போகிறோமே அப்படின்னு சொல்லி. பரோட்டா சாப்பிட சொன்னால் மானிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஒரு மன வருத்தமாக இருந்தது. பேக்கரிக்கு போகலாம் பார்த்தா பேக்கரியில் இழுச்சாட்டி இருந்தாங்க. தேங்காய் பால்னு பார்த்தா கீழே பார்த்தா சிவன் வருவோம், வேறு லெவல். அது பார்த்தீங்களா இல்லையா? இன்னொரு டைம் காட்டுற வரீங்க. செம்மையாக பேசுகிறாரு. ஒருத்து மக்கள் நம்ம பே பண்ணலாம்னா ஆளாளுக்கு பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்னடானா அண்ணன் வந்து தம்பி இந்த டைமில் வந்து யாராவது வந்தால் நான் வந்து சும்மாவே பிடிச்சி கொடுத்து வந்துடுவோம்ப்பா, வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாரு. காசே வேண்டான்னு சொன்னார். அப்புறம் கடைசியில் வந்து 20 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்றாரு. மாப்பிள ஜிபே நம்பர் வாங்கி போட்டு விட்டுறா. நான் சரணுக்கு திரும்ப போட்டு விட்டுறேன் மகளே. அண்ணா ஓகே, ரொம்ப சந்தோஷண்ணா. ஓகேங்கண்ணா, பார்க்கலாங்க. ஓகேங்கண்ணா, நல்லா பண்ணுறீங்க, நல்லது பண்ணுறீங்க. ஓகேங்கண்ணா, ஓகே பாய். ஓகே, இந்த மாதிரி மனுஷங்களை எல்லாம் பார்க்கும்போது தான் மக்களே நாட்டில் என்ன ஏன் மழை பெய்யுதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் தெரியுது. ஓகே, சந்தோஷம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அடுத்த கிளிப் வரைக்கும் இருக்கணும்னு பயமா இருக்கு. நாளைக்கு காலையில் ரன்னிங் ஓடுவோமா? ஏன் மாப்பிள்ள? எல்லா சாமியும் கும்பிட்றோம். எல்லா சாமியும் கும்பிட வேண்டியது. ஒன்றும் தப்பில்லைங்க மக்களே. நம்ம நல்லா டிரைவிங்லாம் நடத்த பண்ணுவியா மாப்பிள்ள? சரிங்க மாப்பிள்ள, நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம். லைசன்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க, அதெல்லாம் போட்டியா. இருந்தாலும் என்னென்னா டச்சு இல்லை, ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தெளிவாக ஓட்டுவாங்க. மாப்பிள்ள ரைட்ரா, எனக்கு புரியல. அப்போ இப்போ டச்சு அப்போ தான் புரியுது. ரைட்ரா டச் ஓடு அவ்வளோ ஹேண்ட் பிரேக் தெரியும். அது எல்லாமே லைசன்ஸ் போட்டிருப்பேன். ஸ்கூலே வச்சிருக்க, நீ அவன்கிட்ட போய் லொல்லி பேசிட்டு இருக்க. இப்போ பாரு, எங்க போய் யூட்டன் தான் போடுவான், இவத்த திருப்ப மாட்டியான். பரவாயில்ல, நான் ப்ராப்பராக வந்துக்கிறேன். இதுல தானே போகணும் ப்ராப்பரா. போடுற தைட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிப்போம் மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் கலாய்க்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் காதில் ஏற்றிக்காத. ஆமா, எங்க வேணாலும் ஏத்து. ஏய் நீ ரொம்ப எல்லாம் மீறி போற. இந்த வரல வாயே பேசாம இப்ப விட்டு நறுக்கிட்டு பஞ்சு அடிச்சிருக்கிறியா? வந்தா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அப்படி கிடையாது. ஊட்டி போனா அடிப்பா மாப்பிள்ள. அது வேற ஒன்றும் இல்லை, என்னைய பேசுறதுலாம் அவனுக்கு நல்லா வாயில வரும். ஆமா, அவருக்கு என்ன பேசுறதுனா வராது. என்னடி சரி மக்களே, அங்கே பாருங்க ஜம்முன்னு ஓட்டுறோம் பாருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க மக்களே. லைசன்ஸ் போட்டு எத்தனை 1.5 வருஷம் ஆகுதா? மாப்பிள்ள கோணையா போட்டாங்களும் மாப்பிள்ள ஓட்டுறது தெரியும். ஏன்னா இவன் நேரம் தான் போவான், கோடு கோணையா இருந்தா சைட்ல தெரியும் பாரு. சரி மக்கள், மாப்பிள்ளை இது மொக்க காமெடி இல்லை அப்பளை வந்து அப்படியே சிரிப்பு வந்து இப்போ சிரிப்பு வரல. உண்மையை சொல்லணும்ல மக்களே. மக்களே அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு விஐபி காட்ட போகிறோம். ஆமாம் அப்போ விவிஐபி
மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு மனுஷனை பார்க்க போறோம். மாப்பிள நம்ம சேனல் யஸ்வந்த்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஆமா ஆமா. ம். அத இந்த வீடியோ போட்டு இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணாங்க நம்மளுக்கு. ஆஹா. அதுல பேர் சொல்லிட்டியா? ஆஹா. சரி அடாமே. அடாடாடா. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. கேட்டா சர்ப்ரைஸ்ங்கயா. சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு பேர் சொல்லிவிட்டேன் மக்களே. சரிங்க மக்களே, நம்ம யஸ்வந்த் வீடு இங்கே தான் மக்களே, போகிற வழியில் தான் இருக்குது. கஸ்தூரிப்பா கிராமம். அதான் ஆல்ரெடி இப்போ நம்ம ஆளு விட்டு கேட்டதுக்கு வரலாற ஒப்பிச்சானல்ல. அப்புறம் நினைக்கிறேன் அந்த பாய் வீட்டுக்கு போனப்போ இல்லை ஏதோ ஒரு வீடியோ எடுக்க போனோமே. இது ரெண்டாவது இல்லை எங்கே போகும்போது நிறுத்தோம். நானும் சுதாகர் ஆமாம் இது வைகாசி விசாகத்தன்னைக்கு மக்களே. நானும் சுதாகரும் இங்கே வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பெண்டு தேங்காய்பால் குடிச்சோம்லங்க, அதான் வந்து வடபழனி. அங்கே ஒரு முருகன் கோயிலுக்கு அது ஆல்ரெடி வீடியோ பண்ண வைகாசி விசாகத்தன்னைக்கு நானும் நம்ம ஒரு சுதாகர் ஒரு பையன் 2 பேர் வந்து வெயிட் எடுத்தோம்ல. அப்போ நம்ம யஸ்வந்த் மாப்பிளை பார்த்தப்போ யஸ்வந்த் மாப்பிளை கூட அந்த கஸ்தூரிபா கிராமத்துடைய வரலாறு அதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொன்னானல்லங்க. ஸோ அந்த மாப்பிளை தான் பார்க்க போகிறேன். வர்க்கால நம்ம கூட வந்து கிறுக்குத்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணானல்லங்க. அவன் தான் மக்களே, அவனை தான் மாப்பிள்ளை தான் பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை வீடியோ பார்க்கும்போது கிறுக்கன்னு தப்பாக நினச்சிக்காத மாப்பிள்ளை. நினச்சாலும் தப்பு இல்லை, உண்மைதான் சொன்னா. சரி ரைட்டு. நாங்கள் சொல்கிறத நம்பலைன்னா இப்போ பாருங்க கிரிக்கெத்தனமாக தான் டிஷர்ட் போட்டு நின்றுப்போம் பாருங்க. அங்கே போனது ப்ரூவ் பண்ணுறோம். சரி ரைட்டு, உங்களை அங்கே போயிட்டு மீட் பண்ணுறேன். அவ்வளோ வந்தாச்சு மாப்பிள்ள. யஸ்வந்த் ஃபோன் பண்ணுங்க. கால் யஸ்வந்த். டிரைவிங் லைக்கில் கால் பண்ண பேசக்கூடாதுங்க மாப்பிள்ள. பேசக்கூடாதா? போட்டுருக்கேன், அதெல்லாம் தெளிவாக இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள கூட்டுருவாங்க, நல்லா தெளிவாக இருப்போம் என்னைக்கு இது மாப்பிள்ள. நாங்களாம் தெளிவாக இருப்போம். நாங்க தான் கொஞ்சம் கொலை விட்டுருங்க. எங்க உள்ளே போற? அவளே வராண்டா. சிங்கம் கால இறங்கிருச்சு. அவ்வளோ வரா மாதிரி அவ்வளோ இருட்டுக்கதா சரி தெரியும் மாப்பிள்ள. அங்கே மாப்பிள்ள வெளிச்சத்துக்கு வா. வா வெளியே வா. மக்களை நான் டீ-ஷர்ட்டை சொன்னேன், நம்மளால ஷார்ட்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டான். பூ போட்ட ஷார்ட்ஸ். பூ போட்ட ஷார்ட்ஸ். மாப்பிள்ள வர்க்கல்ல எடுத்தது தானே? ரைட்டு மாப்பிள்ள இருங்க. மாப்பிள்ளை மீட் பண்ணலாம். இன்னொரு மக்களே வாடா உனக்கு டிஷர்ட் போட்டு சுத்தி மாப்பிள்ள இயல்பா எல்லாரும் அப்படிதான் மாப்பிள்ள இருப்போம். வணக்கம் மாப்பிள்ள. ஹாய் மக்கள்ஸ். நல்லா இருக்கீங்களா? சரிங்க மாப்பிள்ள. வீட்டில் நலமா? நல்ல மாப்பிள்ள. ஆற்றுல எல்லாம் நலமா? ஆத்துல அனைவரும் நல்லா. இங்கே போயிட்டு வரீங்களா? டிஷர்ட் பரோட்டா இங்கே எங்கடா பரோட்டா இருக்குது மாப்பிள்ள? டிஷர்ட் எவ்வளோ? அதான் வரல. தோசை தான் வீட்டில். வருஷத்துல 365 நாள் தோசை திங்கிற ஒரே ஜீவன். இல்லை பேசாமல் இப்படி சொன்ன தோசை சாப்பிட்றது தப்பாடா நீ? அப்படின்னு சொல்லுதா? நான் எப்படி 365 நாள் மாப்பிள்ள போய் மாப்பிள்ள. அவ்வளோ உங்கள் அழகு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்களா காட்டிட்டு இருக்கிறேன். மூஞ்சி விட்டு பாஸ்தா ரைட்டா மாப்பிள்ள? ஐயட்டெல்லாம் இல்லை மாப்பிள்ள, வாங்கி போட கொஞ்சம் நல்லா இருக்கு. கல்யாணம் மாப்பிள்ள. டேய் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க. சரிங்க மக்களே, நம்ம ஆளை மீட் பண்ணி பேசிட்டு மாப்பிள்ள அடுத்த எங்கே ட்ரிப் போடலாம்? மாப்பிள்ள எங்கே வேணால் போடலாம், பசங்க மட்டும் திரட்டிடு. பசங்க மட்டும் தட்டிடலாமா? ஓகே, இவங்க எல்லாம் பார்த்து எப்படி தெரியுது? சரி ரைட்டு. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஃபார்முலா பேச மாதிரி இருக்குது, கொஞ்சம் வீடியோ ஆப் ஆமாம்ல. இருங்க மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறோம். பீப் மாப்பிள்ள உன்னோட ஃபாலோவர்ஸ் வேறு டெய்லி 4 பேர் மெசேஜ் பண்ணாங்கடா. ப்ரோ கேசவனுக்கு என்னாச்சு? அழகா இருந்தா மெசேஜ் பண்ணுவாங்க மாப்பிள்ள. அப்படி இல்லை மாப்பிள்ள, உன்னை கேட்டு தான் மெசேஜ் பண்ணுறாங்க. கேசவனுக்கு என்னாச்சு? அது ஏன் வருதுன்னா உங்களோட இல்லை உன்னோட சேர்ந்து அவன் நல்லா இருக்கிறானா இல்லை நானா அப்படிங்கிறது. ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா கேசவனாக்கா? நல்லா இருக்காரா? பொருளை கிளப்பிட்டாய் ஒரு மாதம் வெளியே போடாது கேட்டி. இன்னொருத்தர் கமெண்ட் பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, அதனால இது கேசவன் விட்டுட்டாரா? எனக்கு என்னடா கேட்குறீங்கன்னு இருந்துச்சு எனக்கு. ஒன்றும் இல்லை ப்ரோ நீ ரிப்ளை பண்ண மாட்டேறியா? உன்னோட மெசேஜ் சாட் பாக்ஸ் மாப்பிள்ள நீ நல்ல வேலை இதுலேயே போச்சுட்டு போயிரு. வந்து காலத்தில் வச்சு செஞ்சிருவாங்கடா. நான் வச்சுக்கிறேன் மக்களே. பாய் மாப்பிள்ள. பாய் மாப்பிள்ள. நைஸ் டு மீட் யூ. பாய். ஓகே மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள. பாய் பாய். இல்லடா நியூட்ரல் தான் இருக்கிறாங்க கிளியா. என்னடாச்சு? நீ தொட்டா விளங்குமா? ஆத்தாடி ஒன்றும் இல்லை, போடு லைட்டாக எக்ஸலேட்டர் கொடு. கொடுத்துக்கிறேன்.
குர்ரா நல்லா குர்ரா. அதுக்கு மேலே போகலடா மேட். இல்லடா லைட்டா அழுத்தி விடு. அப்படி சொல்கிறேன். பேட்டு டவுன் ஆயிடுச்சு. டே வரடா டே. ஏய் வேணாடா. லாஸ்ட் ட்ரை. தள்ளிக்கலாம் மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் என்ன வரல வேணும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நடிக்கிறேன் பண்ண தெரியல சாமி. போலாமா? சரிங்க, நான் கூட பயந்தே போயிட்டேன். சரி ஏன்னா சத்தியமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்தியமா வேண்டது. ஆமாம் யார் நானுங்கடா வேணும்னு ஒன்றுண்ணே. டிசைன் ஸ்டார்ட் பண்ணியே எப்படியா கண்டென்ட்டுக்கு நல்லா அதுவே அமையுது. தள்ளி இருந்தால் என்ன கண்டென்ட் அருமையாக இருந்திருக்கு. தள்ளும் போதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தா மாட்டையோட தள்ளிட்டு வீடியோ எடுத்துட்டு பண்ணி தள்ளு. தி நெக்ஸ்ட் டே. மக்கள் குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்க மக்களே, கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே அப்படின்னு இருக்கா. இது வேற யாரும் கேட்டும் இல்லை, நம்ம மன்சூர் மாமனுடைய கேட்டுதான் உள்ள தூங்கிட்டு இருப்பார் தலைவர். சரி தூங்கி எந்திரிச்சு வந்து நம்ம மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனீங்களா. கரெக்டாக பார்த்தா நம்ம ஆள் வருங்க, ஜம்முன்னு நிற்கிறான் பாருங்க. மணி எத்தனை மாப்பிள்ளை? 5:11. மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சிங்காரம் ஆட்டிடியூடு காய். கோயம்புத்தூர் காலேஜ் வர அப்பளங்க நம்ம ஊரில் இருந்து 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது காலேஜ். இங்கேருந்து டெய்லி போயிட்டு வந்துடுறாப்புல. மனுஷனாடா நீங்கெல்லாம். மாப்பிள்ளை எந்த காலேஜ்? கற்பகம் காலேஜா? கற்பகம் காலேஜ் வந்து சிங்காரம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன மாப்பிள்ளை என்ன படிக்கிறீங்க? பிகாம் சிஏ. ஃபஸ்ட் இயர் பிகாம் சிஏங்க. மாப்பிள்ளை நல்லா படிங்க மாப்பிள்ளை. நாங்கள் தான் படிக்காமல் இப்படி சுற்றிட்டு இருக்கிறோம். நீங்களாவது படித்து நாட்டை காப்பாற்றுங்க. மாப்பிள்ளை குட் மார்னிங் மாப்பிள்ளை. நம்மளால் வரீங்க மக்களே, தயாராக வந்துட்டியா? மாப்பிள்ளை காலையிலேயே சம்பவம் பண்ணிட்டாருங்க. கட்டு கம்பியோடு வந்திருக்கிறானா அது காரணம் இல்லாமல் இல்லை மக்களே, ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க மக்களே. ஆமாம் அந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி அனுபவப்பட்டு அது பைக் சாவி போட்டு திறந்துருச்சு. ஆனால் இது வந்து இப்போ வந்து லாக்கு மாற்றியாச்சு. ஒன்றும் இல்லை மக்களே, கரெக்டாக ஒரு மாமா வந்தார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இது அவருங்க சாவி உள்ளே கிடக்குது தெரியாமல் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன் மக்கள். 4 டோர் லாக்கு. டிக்கி ஓப்பன் இருந்தால் கூட பரவாயில்ல, டிக்கி லாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம் சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் இது பண்ணு. கம்பியே 2ஆம் அடி பாருங்க, எல்லா பக்கம் லாக்கு. வீட்டில் ஒரு சாவி இருக்குன்னு நினைக்கிறேன், பட் அது கன்ஃபார்மாக தெரில. நல்ல வேலை இந்த சண்டை கேப் விட்டு இது பண்ணியிருந்தேன், காற்று ஏர் சர்க்குலேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்றைக்குமே இந்த மாதிரி கொஞ்சமாதிரி கேப் விட்டு வைங்க மக்களே, ஏதோ ஒன்று அத்தியாவசரமாக உதவும். பண்ணு மாப்பிள்ள மக்களே, டான்ஸ் எல்லாம் விளையாடுங்க மாப்பிள்ள. பண்ணு இன்னும் சுத்து மாப்பிள்ள. நல்லா இருந்தது மக்களே. இங்கே வாருங்க மக்களே, நம்மளுக்காக மாப்பிள்ளை காலங்காத்தால் கிட்டுன்னு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே வாருக்கு தெரியுதா, சுற்றி போட்டு எடுத்துடலாமா? ஸ்டிஃபாக இருக்கேன். இல்லைன்னா கண்ணாடியை கழுட்டுறோம், இல்லைன்னா உடைக்கிறோம். வீட்டில் சாய் இருக்குதுங்க, அவ்வளோ ஒன்று கொஞ்சம் பைக் எடுத்து போய் எடுத்து வந்துக்கலாம். லேட்டாக மாப்பிள்ள வீடு போயிட்டு வரது நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, போய் கதவை தட்டி மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பகலில் போய் எடுத்துக்கலாங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். போதும் மாப்பிள்ள என்ன பண்ணுறேன், சுத்தம் பண்ணலாம். மக்களே என்றைக்குமே கார் லாக் பண்ணும்போது ஒரு செகண்ட் பார்த்துட்டு லாக் பண்ணணும். நான் உள்ள கியரில் நிறுத்திக்கிட்டேன்னா ஹேண்ட் பிரேக் போட்டுட்டுனான்னு பார்த்தேன், நான் சாவியை எடுத்துட்டான்னு பார்க்கலிங்க மக்களே. அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க பையா, நல்லா கொக்கி இது மாதிரி விட்றா. கொக்கி மாதிரி விட்றா, கொக்கி கொட்டியா? இந்த கொக்கி கொக்கி கொஞ்சம் சொல்கிற கேள்வி, கொக்கி கொஞ்சம் லாங் விடு. இதுக்கே இடிச்சுக்குது மாப்பிள்ள. இல்லைடா அது ஒரு ட்ரை தான். ஒரு கீழே வந்துச்சுன்னா ட்ரை பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்கிறேன் நான் ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் செகண்ட் இருக்கு உள்ள போயிட்டு அது நீ போட்டது ரைட் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் இது பண்ண சொன்னேன், நீளம் முட சொன்ன கொக்கியை. அது ஒரு அன்புடு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எடுத்துடியா மாப்பிள்ள? பொறுமையா ஆகாதுடா. ஐயோ கேட்டு நான் போச்சு எனக்கு. நல்லா ஹெவியாக இருக்குது, ஒன்றும் பண்ணாது. சைலி ஒரு தானே அவ்வளோதான் மக்களே. இது வச்சுக்க மாப்பிள்ள, கம்முன்னு வச்சுக்கலாம். கையில் காரில் வச்சுக்கலாம். அதை மாதிரி காருக்குள்ள தாண்டா இருக்குது. மண்டை மரத்தை கொண்டே மறந்துட்டேடா மாப்பிள்ள. வெளியே வைக்கணும், பாக்கெட்டில் தான் வைக்கணும். மக்கள் இன்றைக்கி படிப்பனை என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, என்றைக்குமே இந்த டிரைவர் சீட்டை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சீட் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட்டை மட்டும் இப்படி அழுத்திட்டு இதை எப்படியே பாருங்க,
இது இப்படி பிடிச்சி நீக்கி விட்டு இப்படி லாக் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னைக்குமே இனிமேல் எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம உள்ள சாவி வைக்க மாட்டோம், சாவியினுடைய உதவியால் லாக் பண்ணுவோம். இதை வந்து பட்டனை அமுத்தாமையே லாக் பண்ணிவிட்டு திறந்தால் திறக்கும். ஸோ லாக் பண்ணிவிட்டு இப்படி வந்து மேனுவலாக லாக் பண்ணணும். அதுவும் மேனுவல் தான் இருந்தாலும் இது வந்து சாவி மூலிமா லாக் பண்ணுறது. சரி ரைட்டு மக்களே, ஓகே மக்களே, ஃபைனலி எங்கள் இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு 4 வே 4 ரோடு இது, ஜங்ஷன் இது, இங்கே தான் வந்து ஆரம்பிப்போம். எங்கே நம்ம மாப்பிள்ள இன்றைக்கி லீவா? ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு. ஓகே ஓகே ஓகே. எலக்ட்ரிஷியன் மாப்பிள்ள ஒருத்தர் வருவாப்பில் யஸ்வந்த்னு சொல்லி. நம்ம யஸ்வந்த் இல்லைங்க, இது வந்து இந்தூர் யஸ்வந்த், பாடி பில்டர்ஸ் வந்து. சரி ரைட்டுங்க மக்களே, இதை போடலாமா? இங்கே பாருங்க மக்களே. அப்புறம் அந்த சாக்ஸை போடலைங்க, ஏன்னா நம்ம எதுக்கு சும்மா போய் அழுக்கு பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நைட் போட்டிருந்தது அப்படியே இது பண்ணி போட்டு வந்துட்டேன். ஷூவை மட்டும் போட்டு பார்ப்போம். ஆனால் இந்த டீஸ்க்கு மேலுமே ஒர்த்து. ஓகே மாப்பிள்ள சொல்லுங்க அவ்வளோ ஆரம்பிச்சிடலாமா? சூப்பர் இருக்கு மக்களே. நம்ம ஆள் வந்து இந்த சாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து 5 பீஸ் 96 இருக்கா? ஆமாப்ல. 5 செட்டா? 5 பீஸ், அதாவது பேர் 5 செட்டு 90 வாங்கியிருக்கான். பட் இது வந்து 115 தான் சொன்னாரா? 115 ரூபா. 115 ரூபா. ஆனால் என்னங்கிறானா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அண்ட் வைஸ் கொஞ்சம் வந்து நல்லா எலாஸ்டிக் நல்லா இருக்குது, கிளாத்துக்கு நல்லா கெட்டியான கிளாத், லைஃப் நல்லா லைஃப் வரும். நம்ம எடுத்தது கொஞ்சம் லோ குவாலிட்டி தான். லோ குவாலிட்டியே மொத்தத்தில் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு போதும், அதனால அப்படி ஓதி எடுத்துட்டேன். இதுவும் நல்லா தாண்டா இருக்குது. அதான் போடும்போது இந்த ஃபீல் நல்லா இருக்கிற பள்ளிக்கூடத்தில் சாக்ஸ். நான்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் ஷூ போட்டு இப்போ சாக்ஸ் போட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாலாம் போட்டதே இல்லைங்க. எனக்கு சின்ன வயசில் விளையாடணும்னு ஆசை மக்களே. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தோட்டத்துக்கு கிடந்தங்காட்டி எனக்கு வந்து ஊருக்கால பிறக்காதனால வந்து பசங்களோட சுற்றுற வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து விளையாட அனுப்பல. சின்ன வயசுலேருந்தே ஒரு அந்த செல்ல பிள்ளையவே வளர்த்திட்டாங்கன்னு வைங்களேன். அதனால் தெரில, இன்றைக்கி தான் லைஃப்லேயே மொதல் இந்த கட் சாக்ஸ் போடுறேன். சீரியஸாக மாப்பிள்ள, பள்ளிக்கூடம் படிக்கும்போது சாக்ஸ் இது வரைக்கும் போடுவோம்ல. ஆமாம் ஆமாம். அந்த சாக்ஸுக்கு அப்புறம் இந்த கட் சாக்ஸ் வந்து இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். ரைட்டு, இதெல்லாம் இந்த வாழ்நாள் ஒரு ஆசை மக்களே. ஸ்போர்ட்ஸில் போகணும், விளையாடணும், பசங்களோட சுற்றணும் அப்படிங்கிறதெல்லாம். பசங்களோட சுற்றுறதெல்லாம் சுற்றிட்டு சவுட்டுக்கு சுற்றிட்டேன் காலேஜுக்கு அப்புறம். ஆனால் அந்த விளையாடுற விஷயம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல. அது இதுக்கு மேலே வந்து கிடைக்க வைப்போம். போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு ப்ரொஃபஷனல் அத்லட்டாக மாறிட்டு இருக்கிறீங்க. ஏங்க மாப்பிள்ள இது சைஸு? ஆமாம் சைஸு பக்கம் வாங்கிட்டோம். 8 தான் எடுத்து கொடுத்தாரு அவர். செருப்பு சைஸ் செட்டுனா ஷூ சைஸ் செட்டு தானா? சேமாக தான் இருக்கும், பெருசாக இதே சர்க்கை சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு பிராண்டை பொறுத்து கொஞ்சம் தான் இருக்கும். ஏன் டைட் ஆகிற மாதிரி இருக்கா? கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி.